ஓம் ஓம் சாந்தி. நாம் அனைவரும் பாபாவின் அன்பில் மூழ்கியிருப்போம். எந்த ஒரு ஆத்மா பாபாவின் அன்பில் மூழ்கி விடுகிறாரோ மாயை கூட அவரை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. தடைகளும் பிரச்சனைகளும் அவரது பாதையில் குறுக்கிடுவதில்லை. நமது யோகத்தின் சக்தியினால் வாயுமண்டலத்தை சக்தி வாய்ந்ததாக உருவாக்கி கொள்ள வேண்டும். குழுவான ரூபத்தில் நன்றாக நாம் யோக பயிற்சி செய்தோம் என்றால் அதிர்வலைகள் மிகுந்த சக்தி வாய்ந்தவையாக ஆகிவிடும். நீங்கள் சேவை நிலையத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, தொழிலகத்தில் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் கூட நீங்கள் ஆன்மீகமான சூழலை உருவாக்க முடியும். ஏனென்றால் நாம் அனைவரும் மாஸ்டர் படைப்பாளர்களாவோம். நாம் சூழலை சார்ஜ் செய்து விடுகிறோம். யோகம் என்பது மிகப்பெரிய சக்தியாகும். பாபா மற்றும் ஒரு டைட்டில் கொடுத்திருக்கிறார், யார் யோகி ஆத்மாக்களோ அவர்கள் கலங்கரை விளக்காவார்கள், சக்தியை பரப்பக்கூடியவர்களாவார்கள். அவர்களிடமிருந்து நாலாபுறங்களிலும் ஒளியும் சக்தியும் பரவிக்கொண்டே இருக்கிறது. நல்லதொரு வாயுமண்டலத்தை உருவாக்குவது என்பது நமது கைகளில்தான் உள்ளது. நினைவில் வைக்க வேண்டும், நமது எதிர்மறையான எண்ணங்கள், வீணான உணர்வுகள், வெளிநோக்கு தன்மையான சிந்தனைகள் இவை நாம் இருக்கக்கூடிய சூழலை சக்தியற்றதாக ஆக்கிவிடுகின்றன. நாம் இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடியவர்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும். உங்கள் அருகே வருபவர்கள் கூட யோகத்தில் நிலைத்து விட வேண்டும். அவர்களது மனம் ஒருமுகப்பட்டு விட வேண்டும். நம்மை சுற்றி நமது ஒளி சக்தியின் வட்டம், அதனை ஆரா என்று சொல்கிறார்கள், அது பரவிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி வட்டத்திற்குள் வருபவர்களுக்கு சித்தம் அமைதியாகிவிட வேண்டும். அவரது உயிரோட்ட தன்மை, அவரது சக்திகள் விழிப்படைந்து விட வேண்டும். அவருக்கு தனது உயர்ந்த தன்மைகளின் உணர்வு ஏற்பட வேண்டும். மேலும் அவரும் வெளிநோக்கு தன்மையினை விட்டுவிட்டு உயர்ந்த ஆன்மீக முயற்சியில் ஈடுபட்டு விட வேண்டும். முக்கியமாக ஜனவரி மாதத்தில் இப்படிப்பட்ட அழகான அனுபவங்களை நாம் அவசியம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களால் வாயுமண்டலம் மிக நல்லதாக உருவாகிறது. ஒருவர் எந்த அளவிற்கு யோகியாக இருப்பாரோ அவரது வாயுமண்டலம் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது. ஆனால் கூடவே உணர்ந்து கொள்ள வேண்டும், அசரீரி தன்மையின் பயிற்சியினால் நாலாபுறங்களிலும் அமைதியின் வாயுமண்டலம் பரவி விடுகிறது. நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன். இந்த பயிற்சியினால் எந்த ஒரு சூழலின் வாயுமண்டலமும் மாறிவிடுகிறது. நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். இந்த சுயமரியாதையை பயிற்சி செய்வதனால் வாயுமண்டலம் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது. மேலும் நான் பரம தூய்மையான ஆத்மா, தூய்மை சக்தியின் சூரியனாவேன். தூய்மை தன்மையின் பரிஷ்தா ஆவேன். தூய்மை தன்மையின் தேவனாவேன், தேவியாவேன். இப்படிப்பட்ட பயிற்சிகளால் வாயுமண்டலத்தில் தூய அதிர்வலைகள் சக்தி வாய்ந்தவையாக பரவுகின்றன. எனவே நமது வாழ்க்கையில் நாம் இவற்றை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். பயிற்சி இல்லாமல் நமக்கு எதுவும் கிடைக்கப்பெறாது. நாம் சுயத்தினை அந்த அளவிற்கு விழிப்படைந்த நிலைக்கு கொண்டு செல்வோம். இந்த பயிற்சியினை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. எதுவரையிலும் உயர்ந்த லட்சியத்தை உருவாக்கவில்லையோ அதுவரையிலும் மனிதர் தீவிரமான வேகத்தில் முன்னேறுவதில்லை. உதாரணத்திற்கு, ஒருவர் இந்த முழு ஜனவரி மாதமும் நான் அமிர்த வேளையில் நல்ல அனுபவங்களை பெற வேண்டும், முழு நாளிலும் இப்படிப்பட்ட பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று லட்சியம் வைத்தால் காலையில் எழுந்ததுமே அந்த லட்சியம் நினைவிற்கு வரும். உறங்குவதற்கு முன்னரும் அந்த லட்சியத்தை மீண்டும் மீண்டும் நினைவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு 21 நாட்களுக்காக வாழ்க்கையில் புதிய புதிய லட்சியங்களை கொண்டு முன்னேற வேண்டும். அப்போது அந்த லட்சியமானது நம்மை இழுத்து கொண்டு செல்லும். அந்த லட்சியம் நமது சோம்பலையும் கவனக்குறைவையும் அழித்துவிடும். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம். நான் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் பரிஷ்தா ஆவேன். நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன். இந்த 2 சுயமரியாதைகளை பயிற்சி செய்தபடி ஞான சூரியன் என் முன்னிலையில் இருக்கிறார்.
எதிரே இருக்கும் அவரிடமிருந்து கிரணங்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் இந்த கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. இந்த பயிற்சியினை செய்ய செய்ய நாலாபுறங்களிலும் உள்ள வாயுமண்டலம் சார்ஜ் ஆகிவிடும். ஓம் சாந்தி.